அந்த பெரும் போர் கற்பனை செய்யப்படுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே ஹஸ்தினாபுரம் என்ற சக்தி வாய்ந்த ராஜ்யம் இருந்தது. அது குரு வம்சத்தால் ஆளப்பட்டது. நாடு முழுவதும் வலுவான, மரியாதைக்குரிய மற்றும் பயமுறுத்தும். ஆனால் அதன் தங்க அரண்மனைகள் மற்றும் பெருமைமிக்க பதாகைகளுக்கு அடியில் விதி ஏற்கனவே கிளர்ந்தெழுந்தது. ஏனெனில் இந்த ராஜ்யம் ஒரு நாள் மனிதகுலம் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய மோதலுக்கு களமாக மாறும். ஹஸ்தினாபுரத்தின் ஆட்சியாளரான மன்னர் சாந்தனு தனது ஞானத்திற்கும் வலிமைக்கும் பெயர் பெற்றவர். ஒரு மாலையில் சூரியன் மறையும் போது புனித கங்கை நதியின் அருகே நடந்து சென்றார். பாயும் நீர் அமைதியாகத் தோன்றியது. ஆனால் விதி அதன் கரையில் காத்திருந்தது. மின்னும் நீரிலிருந்து மூச்சடைக்க வைக்கும் அழகு கொண்ட ஒரு பெண் வெளிப்பட்டாள். அவள் அமைதியாகவும் அழகாகவும் இருந்தாள். நதியை விட ஆழமான அமைதியை கொண்டிருந்தாள். மன்னர் சாந்தனு அவளை பார்த்த தருணத்தில் அவரது இதயம் பிணைக்கப்பட்டது. கேள்வி இல்லாமல், காரணமின்றி. மன்னர் சாந்தனு மர்மமான பெண்ணை தனது ராணியாக கேட்டார். அவள் ஒப்புக்கொண்டாள். ஆனால் அவரது இதயத்தை குளிர்விக்கும் ஒரு நிபந்தனையுடன். என் செயல்களை நீங்கள் ஒருபோதும் கேள்வி கேட்கக்கூடாது என்று அவள் சொன்னாள். அன்பினால் குருடாக்கப்பட்ட மன்னன் தான் கொடுக்க வேண்டிய விலையை அறியாமல் ஏற்றுக்கொண்டான். காலப்போக்கில் கங்கை ஒரு மகனை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தைக்கு தேவவிரதன் என்று பெயரிடப்பட்டது. அவன் கண்களை திறந்த தருணத்திலிருந்து அவனில் அசாதாரணமான ஒன்று இருந்தது. அமைதியான வலிமை, அமைதியான உறுதி மற்றும் யாரும் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய விதி. மன்னன் சாந்தனுவுக்கும் ராணி கங்காவுக்கும் குழந்தைகள் ஒவ்வொன்றாக பிறந்தன. ஆனால் ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் கங்கை குழந்தையை ஆற்றுக்கு எடுத்துச் சென்று அதை ஓடும் நீரில் விடுவித்தாள். ராஜா திகிலுடன் பார்த்தான். ஆனால் அமைதியாகவே இருந்தான். அவன் வாக்குறுதியால் கட்டுப்பட்டான். ஒவ்வொரு இழப்பும் சாந்தனுவின் இதயத்தை ஆழமாக பாதித்தது. அவன் உயிரை பாதுகாப்பதாக சத்தியம் செய்த ராஜா, ஆனால் தன் சொந்த சபதத்திற்கு முன் சக்தியற்றவன். அவன் விழுங்கிய ஒவ்வொரு அழுகையும் அவனது இரத்த குடும்பத்தை சுற்றி உருவாகும் விதியின் சங்கிலிகளை வலுப்படுத்தியது. கங்கை மீண்டும் ஒரு முறை பிரசவித்து நதியை நோக்கி நடந்தபோது சாந்தனுவால் இனி தாங்க முடியவில்லை. கடைசியாக அவளை தடுத்து நிறுத்திய அவர் கூச்சலிட்டார். அந்த நேரத்தில் சபதம் முறிந்தது. உண்மை வெளிப்பட்டது. கங்கை தான் சாதாரண பெண் அல்ல, ஆனால் நதி தெய்வம் என்பதை வெளிப்படுத்தினாள். அவள் விடுவித்த குழந்தைகள் மனிதர்களாக பிறக்க சபிக்கப்பட்ட தெய்வீக மனிதர்கள். அவர்களை ஆற்றில் திருப்பி அனுப்புவதன் மூலம் மட்டுமே அவர்களை விடுவிக்க முடியும். ஒரு குழந்தை மட்டுமே எஞ்சியிருந்தது. மனித வாழ்க்கை வாழ விதிக்கப்பட்டது. கங்கை குழந்தையை மெதுவாக சாந்தனுவின் கைகளில் வைத்தாள். இந்த மகன் வாழ்வான் என்று அவள் சொன்னாள். அவன் நிகரற்ற போர் வீரனாக வளர்வான். அவனுடைய வாழ்க்கை இந்த வம்சத்தின் தலைவிதியை வடிவமைக்கும். அந்த வார்த்தைகளுடன் கங்கை நதியில் மறைந்து போனாள். தேவவிரதன் மிகுந்த கவனத்துடன் வளர்க்கப்பட்டான். அவன் தனது வயதிற்கு அப்பாற்பட்ட வேதங்கள், ஆயுதங்கள் மற்றும் ஒழுக்கத்தில் தேர்ச்சி பெற்றான். ஆசிரியர்கள் அவரது வலிமையையும் சுயக்கட்டுப்பாட்டையும் கண்டு வியந்தனர். அந்த ராஜ்யம் அவரில் ஒரு வருங்கால மன்னரை கண்டது. அவருக்கு காத்திருக்கும் சபதம் பற்றி அவருக்கு தெரியாது. வருடங்கள் கடந்து விட்டன. மன்னர் சாந்தனு மீண்டும் ஒரு முறை அன்பை கண்டார். இந்த முறை எளிய வம்சாவளியைச் சேர்ந்த மீனவ பெண்ணான சத்தியவதியுடன். ஆனால் அவளுடைய தந்தை ஒரு பயங்கரமான விலையை கோரினார். சத்தியவதியின் மகன்கள் மட்டுமே அரியணையை வாரிசாக பெற முடியும். தேவவிரதன் மீது விதி தனது பிடியை இறுக்கியது. சத்தியவதியின் தந்தை அன்பினாலோ அல்லது விசுவாசத்தினாலோ அசைக்கப்படவில்லை. சத்தியவதியின் மகன்கள் மட்டுமே ஹஸ்தினாபுரத்தின் அரியணையை வாரிசாக பெற வேண்டும் என்று அவர் கோரினார். மன்னர் சாந்தனு உறைந்து போனார். ஏனென்றால் அவருக்கு ஏற்கனவே இருந்த வாரிசு தேவவிரதன். அவர் ராஜ்யத்தால் நேசிக்கப்பட்டார். மன்னர் சாந்தனு ஹஸ்தினாபுரத்திற்கு கனத்த இதயத்துடன் திரும்பினார். காதலை தேர்ந்தெடுப்பது தனது மகனை காட்டிக் கொடுப்பதாகும். தனது மகனை தேர்ந்தெடுப்பது என்றென்றும் அன்பை இழப்பதாகும். மன்னர் அமைதியாகிவிட்டார். அவரது துக்கம் அனைவருக்கும் தெரிந்தது. தந்தையின் மாற்றத்தை தேவவிரதன் கவனித்தார். அரசு கிசுகிசுக்கள் மூலம் சத்தியவதியின் தந்தையின் கோரிக்கையின் உண்மையை அவர் அறிந்து கொண்டார். அந்த நேரத்தில் இளவரசர் ஒரு முடிவை எடுத்தார். அவரது வாழ்க்கையை என்றென்றும் மறுவரையறை செய்யும் ஒன்று. தேவவிரதன் தயக்கமின்றி ஆற்றங்கரை கிராமத்திற்கு சவாரி செய்தார். அவர் சத்தியவதியின் தந்தையின் முன் நின்றார். மரியாதை கோரும் இளவரசராக அல்ல,
ஆனால் தனது தந்தையின் மகிழ்ச்சிக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கும் மகனாக தேவவிரதன் வானமே கேட்கும் வகையில் தனது குரலை உயர்த்தினார். அவர் ஒருபோதும் ஹஸ்தினாபுர அரியணையை ஏற்க மாட்டேன் என்று சபதம் செய்தார். அவர் ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், குழந்தைகளுக்கு தந்தையாக மாட்டேன் என்று சபதம் செய்தார். பூமி அமைதியாகிவிட்டது. இத்தகைய சபதம் இதற்கு முன்பு ஒருபோதும் சொல்லப்பட்டதில்லை. அந்த சபதத்தை கண்ட தேவர்கள் தேவவிரதனை ஆசீர்வதித்தனர். அன்று முதல் அவர் பீஷ்மர் என்று அழைக்கப்பட்டார். மனிதனுக்கு தெரிந்த மிக கொடூரமான சபதத்தை எடுத்தவர். ஆனால் ராஜ்யத்தை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த தியாகம் ஒரு நாள் கற்பனை செய்ய முடியாத துயரத்தின் விதையாக மாறும். தேவவிரதனின் சபதத்தை பற்றி மன்னர் சாந்தனு அறிந்ததும் அவரது இதயம் நடுங்கியது. அவர் அன்பை பெற்றார், ஆனால் தனது மகனின் எதிர்காலத்தை இழந்தார். இந்த மகிழ்ச்சியின் விலை தலைமுறை தலைமுறையாக எதிரொலிக்கும் என்பதை அறிந்த சாந்தனு சத்தியவதியை மணந்தார். காலப்போக்கில் சத்தியவதி சித்ராங்கதன் என்ற மகனை பெற்றெடுத்தார். நிலைத்தன்மை திரும்பியதாக நம்பி ராஜ்யம் மகிழ்ச்சியடைந்தது. பீஷ்மர் அமைதியாக பார்த்தார். அவரது தியாகம் பலனளிக்கத் தொடங்கியது. சித்ராங்கதன் ஒரு வலிமையான மற்றும் அச்சமற்ற ராஜாவாக வளர்ந்தார். ஆனால் பெருமை ஞானத்தை வென்றது. போரில் அவரது வாழ்க்கை குறைக்கப்பட்டது. மீண்டும் ஹஸ்தினாபுரம் ஒரு ஆட்சியாளர் இல்லாமல் நின்றது. சத்யாவதியின் இரண்டாவது மகன் விசித்திரவீரியன் இளமையாக இருக்கும்போதே அரசராக முடிசூட்டப்பட்டார். பீஷ்மர் அவரது பாதுகாவலர் மற்றும் ஆசிரியரானார். பீஷ்மரின் வலிமையால் மட்டுமே அரியணை நிலைநாட்டப்பட்டது. பீஷ்மர் ராஜாவாக அல்ல, கடமையாகவே ஆட்சி செய்தார். அவர் அரியணையை காத்தார், இளவரசர்களை பயிற்றுவித்தார், ஒழுங்கை நிலைநாட்டினார். ஆனாலும் அவர் எடுத்த ஒவ்வொரு முடிவும் அவருக்கு சொந்த எதிர்காலத்தை மறுக்கும் ஒரு சபதத்தால் பிணைக்கப்பட்டிருந்தது. சமாதானம் மீட்டெடுக்கப்பட்டதாக தோன்றினாலும் விதி திருப்தி அடையவில்லை. குரு பரம்பரை இப்போது பலவீனமான வாரிசுகளையும் கடன் வாங்கிய நேரத்தையும் சார்ந்திருந்தது. மோதலின் விதைகள் அரண்மனை தளங்களுக்கு அடியில் அமைதியாக கிடந்தன. பீஷ்மரின் சபதம் அரியணையை காப்பாற்றியது, ஆனால் எதிர்காலத்தை சபித்தது. ஏனெனில் இந்த தியாகத்திலிருந்து லட்சியம், போட்டி மற்றும் போர் எழும். இன்னும் பிறக்காத தலைமுறைகள் அதற்கான விலையை கொடுக்கும். இன்னும் இளமையாகவும் சோதிக்கப்படாமலும் இருந்த மன்னர் விசித்திரவீரியர் நோய்வாய்ப்பட்டார். அவர் வம்சத்தை வலுப்படுத்தவோ அல்லது குழந்தைகளுக்கு தந்தையாகவோ மாறுவதற்கு முன்பே மரணம் அவரை கொன்றுவிட்டது. மீண்டும் ஹஸ்தினாபுர சிம்மாசனம் காலியாக இருந்தது. பீஷ்மரின் பயங்கரமான சபதம் குரு வம்சத்தை வேட்டையாட திரும்பியது. விசித்திரவீரியரின் மரணத்துடன் அரண்மனை முழுவதும் பயம் பரவியது. குரு வம்சத்தை தொடர வாரிசு இல்லை. பீஷ்மர் தனது உயிரை கொடுத்து பாதுகாத்த ராஜ்யம் இப்போது வீழ்ச்சியின் விளிம்பில் நின்றது. ராணி சத்தியவதி ஆபத்தை தெளிவாக புரிந்து கொண்டார். குரு வம்சம் முடிவுக்கு வர அனுமதிக்கப்படவில்லை. அவள் தனது கடந்த காலத்திலிருந்து ஒரு ரகசியத்திற்கு திரும்பினாள். பீஷ்மர் கூட ஒருபோதும் பேசாத ஒன்று. சத்தியவதி தனது முதல் மகனை அழைத்தாள். ராணியாக வாழ்வதற்கு முன்பு பிறந்த பெரிய முனிவர் வியாசர். அவர் பட்டை ஆடைகளை அணிந்து ராஜ்யங்களை விட பழமையான ஞானத்தை ஏந்தி வந்தார். அவர் மூலம் சத்தியவதி எதிர்காலத்தை பாதுகாக்க நம்பினார். விசித்திரவீரியரின் விதவைகளான ராணி அம்பிகா மற்றும் ராணி அம்பாலிகா ஆகியோர் முன்னோக்கி கொண்டு வரப்பட்டனர். அவர்கள் இளமையானவர்கள், உன்னதமானவர்கள் மற்றும் பயபக்தியுள்ளவர்கள். அவர்களின் கடமை தெளிவாக இருந்தது, ஆனால் முன்னால் உள்ள பாதை அவர்களை பயத்தால் நிரப்பியது. ஹஸ்தினாபுரத்தில் இரவு விழுந்ததால் விதி அரண்மனை வாசலில் நின்றது. அந்த பயமே மன்னர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் என்பதை அறியாமல் ராணிகள் தங்களை தயார்படுத்திக் கொண்டனர். பீஷ்மர் வெளியே காத்திருந்தார். தனது சபதத்திற்கு கட்டுப்பட்டு விதியின் முன் உதவியற்றவராக